ஃப்ரெண்ட்ஸ், அவலக்கி உப்புமா வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள், ஈஸி மெத்தடில் வந்து செய்யலாம். ஸோ ஆயில் போட்டிருக்கோம். ஆயில் போட்டு ஆயில் வந்து நல்லா வந்து காயிட்டோம். காஞ்சி பிறகு ஸோ கடலைப்பருப்பு வந்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் நேரம் வதங்கிட்டோம். ஸோ இது கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன பிறகு நம்ம கடுகு சீரகம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா வந்து வதங்கிட்டோம். நல்லா வதங்கிட்டோம். உளுத்தம் பருப்பு கடலைப்பருப்பு போட்டு அதை வந்து வதங்கிட்டோம். ஸோ நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் நல்லா வதங்கிட்டோம். ஸோ மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகா நான் வந்து கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நான் லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணேன், பட் இப்போ ஆட் பண்ணிடுறேன். நேற்றுனா நம்ம அப்படி வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். பசங்க வந்து எடுத்து போட்டுருவாங்க. டமாட்டா அவ்வளோதான் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டுக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் சிம்மில் இருக்கணும். அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே வந்து சிம்லேயே வந்து வேகட்டும். ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெந்த பிறகு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ வீட்டில் வந்து இது வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக ஹெல்த்தியானது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. ஒரே ஒரு 10 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் போதும். நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கு உப்புமா வந்து ரெடி ஆகிடும். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை ஃப்ரம் மை ஷோ. பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான அவலக்கி கிச்சடி வந்து ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ பிடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.